Good day to you all. கூட்டத்திற்கு வேறு யார் வருகிறார்கள்? இந்த கூட்டத்தில் வேறு யார் சேரப் போகிறார்கள்? அதாவது கூட்டத்துக்கு யார் வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ எத்தனை பேர் வராங்கன்னு கவுண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப நம்பரை கொஞ்சம் கூட்டி சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு தெரியாத யாரும் வர போறாங்க. அறிந்து கொள்ளும் ஆர்வத்துல என்ன கேக்குறீங்க? கூட்டத்திற்கு வேறு யார் வருகிறார்கள்? அதே போல இந்த கூட்டத்தில் வேறு யார் சேர போகிறார்கள்? யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வேறு யார் சேர போறாங்க? அறிந்து கொள்ள போறீங்க. விருந்திற்கு வேறு யார் அழைக்கப்பட்டார்கள்? விருந்துக்கு ஒரு கொஞ்சம் பேரை நீங்களும் சேர்ந்துதான் அழைத்தீங்க. இப்போ அந்த எண்ணிக்கை சற்று கூடுதலாக இருக்குது. அப்ப வேறு யார் அழைக்கப்பட்டார்கள்? இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு வினவிட முடியும்? யார் என்பதை நாம் ஹூ என்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேறு யார் என்பதை எவ்வாறு சொல்வோம்? Who else? Who else? எப்படி சொல்வோம்? Very good. Who else? எழுதும் போது இடைவெளி விட்டுத்தான் எழுத வேண்டும். இரண்டு வெவ்வேறு சொற்களாலான சொல். Who else? அப்போ இதனுடைய வினா வாக்கிய அமைப்பை பார்ப்போமானால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். Who என்பதை வைத்து வினாக்களை உருவாக்கும் போது who என்பதற்கு விடையாக சப்ஜெக்ட் தான் வரும். ஆதலால் ஹெல்பிங் வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில் சப்ஜெக்டை போட்டு வினாவாக்குகின்ற அந்த தேவை இருக்காது. ஆதலால் ஹெல்பிங் வெர்பை பற்றி நாங்க கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் இந்த who else என்பதை வைத்து வினாக்களை உருவாக்கும் போது சில சமயங்களில் எங்களுக்கு ஹெல்பிங் வெர்பை பற்றிய பிரச்சனை எழுகின்றது. அதாவது அந்த வினாக்களில் சப்ஜெக்ட் இருக்கும். இருந்துச்சுன்னு சொன்னா ஹெல்பிங் வெர்பின் தேவை எங்களுக்கு இருக்கும். அதையே சப்ஜெக்ட போடாம வினாக்களை உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. இதனுடைய வாக்கிய அமைப்பு, அதாவது வினா வாக்கிய அமைப்பை நாம் பார்ப்போமானால் who else plus helping verb plus subject plus main verb என்ற வாரம் அமையலாம். who else plus verb என்ற வாரம் அமையலாம். வழக்கம் போலவே உதாரண வாக்கியங்கள் ஊடாக மேலதிக விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துவிடும். தவறாமல் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Now let's move on to the video. Clarifying and confirming. மீராவை தவிர நீங்க வேறு யாரை அழைத்தீர்கள்? நம்மளுக்கு தெரியும் மீராவை அழைச்சிருக்கிறாங்கன்னு. வேற யாரை அழைச்சீங்க? மீராண்ட ஒரு ஆள். இப்ப 4-5 பேர் வரதா சொல்றாங்க. அப்போ இங்கு அழைத்தது யார்? நமக்கு முன்னால இருக்கிற நபர். அப்போ அவர் அந்த வாய்க்கு சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப வினாவை கேட்கல, இங்க சப்ஜெக்ட் அந்த வினாவில் வரும், இடம்பெறும். அதனால் ஹெல்பிங் வெர்ப் எங்களுக்கு இங்கு தேவைப்படும். அழைத்தீர்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். அப்போ கடந்த காலத்தில் சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொன்னா ஹெல்பிங் வெர்ப் டிட். பிரதான வினைச்சொல் நிச்சயமா விவான் வடிவத்துல தான் இருக்கும். வினாவை கேட்டு பார்ப்போமா? Who else did you invite? Who else did you invite? நீங்கள் வேறு யாரை அழைத்தீர்கள்? மீராவை தவிர. Besides மீரா. Besides மீரா. Who else did you invite besides மீரா? எல்லாரும் மறுமுறை சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Who else did you invite besides மீரா? அடுத்த வினாவை பார்ப்போம். வேறு யார் இந்த தவறுக்கு பொறுப்பானவர்கள்? இங்க எழுவ இல்ல. அப்ப என்ன வடிவம் பயன்படுத்துவோம்? who else plus verb என்றவாறு. Who else is responsible இந்த தவறுக்கு? for this error. For this error. Who else is responsible for this error? ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம், இல்ல 2 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு விளங்குது. இந்த தவறுக்கு வேறு யார் பொறுப்பானவர்கள்? Who else is responsible for this error? இந்த செயற்திட்டத்திற்கு வேறு யார் பொறுப்பாளி? ஒரு ஆள் இன்சார்ஜா இருக்கிறாங்க தெரியும். ஆனா ஒரு ஆளால மட்டும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அப்ப வேறு யார் பொறுப்பானவர்கள்? Who else is in charge of this project? Who else is in charge of this project? Again, who else is in charge of this project?
மாற்றத்தை பற்றி வேறு யாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஒரு மாற்றம் ஒன்று செய்ய போறோம் என்று வேற யாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஏனென்றா அதை அறிஞ்சு கொண்ட காரணத்தாலே ஏதோ ஒரு இடையூறோ இல்ல நல்ல விஷயமோ ஏதோ ஒன்று செய்திருக்கிறாங்க. அதை யாரா இருக்கும் என்று நாங்கள் கண்டுபிடிக்க விரும்புறோம். We want to clarify the person. Who else தெரிவிக்கப்பட்டுள்ளது? Who else has been informed? passive voice பயன்படுத்துகின்றோம். Who else has informed என்று சொன்னா வேறு யார் அறிவித்தார்கள் என்ற மாதிரி வந்துடும். அறிவித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கும். இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது, யாரோ ஒருவர் தெரிவித்திருக்கிறார், அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ present perfect tense-னுடைய passive voice பயன்படுத்துகின்றோம். அதன் வடிவம் என்ன? has been plus V3 form. Who else has been informed about the change? Again, who else has been informed about the change? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Who else has been informed about the change? வேறு யார் அழைப்பிதழை பெறுவார்கள், பெற்றுக்கொள்வார்கள்? இனிமேல் தான் நடக்க போற ஒரு விஷயம். Who else will receive the invitation? Who else will receive the invitation? Again, who else will receive the invitation? இந்த விளையாட்டில் வேறு யார் பங்கு பெறுகிறார்கள்? கொஞ்சம் பேர் இங்க பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அவங்களோட எண்ணிக்கை காணாது. வேறு யார் பங்கு பெறுகிறார்கள்? Who else is participating in the game? Who else is participating in this game? ஆவணத்தில் வேறு யார் கையொப்பமிட்டார்கள்? ஒரு ஆளுடைய சிக்னேச்சர் எங்களுக்கு வடிவா தெரியும், அதனால யாருன்னு தெரியும். மற்றது யாருன்னு எங்களுக்கு தெரியல. Who else signed the document? Who else signed the document? Who else signed the document? இந்த திட்டத்தை பற்றி வேறு யார் அறிந்திருந்தனர்? Who else knew about the plan? Who else knew about the plan? Again, who else knew about the plan? இந்த பிரச்சனையை பற்றி நீங்க வேறு யாருடன் பேசினீர்கள்? இந்த பிரச்சனையை பற்றி வேறு யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறீங்க? இங்கே நாங்க சப்ஜெக்ட் போட்டுத்தான் வினாவை கேட்கின்றோம். ஏனென்றா வினாவை கேட்டவர் எங்களுக்கு முன்னால உள்ளவர் தான். Who else did you talk to about this issue? Who else did you talk to about this issue? Again, who else did you talk to about this issue? வேறு யார் இந்த குழுவின் உறுப்பினர்கள்? கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரியுது, வேற யார் அறிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீங்க. You want to clarify the information. Who else is part of the team? Who else is part of the team? Again, who else is part of the team? இந்த பணிக்காக உதவி கேட்க வேறு யாரை நாம் அழைக்க வேண்டும்? எங்களுக்கு இந்த பணிக்கு, இந்த டாஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் தேவையா இருக்கு. அந்த ஹெல்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னா வேறு யாரை அழைக்க வேணும்? யார்கிட்ட கேட்க வேணும்? Who else should we ask for help on this task? Who else should we ask for help on this task? Again, who else should we ask for help on this task? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Who else should we ask for help on this task? இந்த படத்தை வேறு யார் ரசிக்கலாம்? இந்த திரைப்படத்தை எப்படியான மனநிலை உள்ளவங்க அல்ல எந்த வயதுக்குரியவங்க, அந்த மாதிரியான ஒரு வினா. Who else might enjoy this movie? Who else might enjoy this movie? Again, who else might enjoy this movie? இந்த நன்கொடைக்கு வேறு யார் பங்களிப்பு செய்ய முடியும்? பெரிய கூட்டமா ஆக்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் உதவி செய்தாங்க, நாங்க மேலும் உதவி செய்யட்டும் என்ற எண்ணத்துல என்ன கேட்கிறோம், இதுக்கு வேற யாரெல்லாம் பங்களிப்பு செய்ய முடியும்? Who else can contribute
to this donation? Who else can contribute to this donation? Again, who else can contribute to this donation? அடுத்து நாங்க பார்ப்போம் offering additional possibilities. நீங்க சென்றால், நீங்க போனா வேற யார் உங்களுடன் வருவாங்க? உங்களுக்கு தெரியும், சில பேர் ஒரு விஷயத்துக்கு விளங்கினா அவங்களோட கூடி செல்றதுக்காகவே கொஞ்சம் பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க சென்றா வேற யார் உங்களுடன் வருவார்கள்? நீங்கள் சென்றால், if you go, who else will come with you? If you go, who else will come with you? Again, if you go, who else will come with you? நாம் அவனை அழைத்தால் வேறு யாரை நாம் கருத வேண்டும்? அவனை அழைக்கிறோம், அவனை மட்டும் அழைக்க இல்லாத, அவனோட வேறு சிலரையும் அழைக்க வேண்டிய தேவை இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப வேற யாரெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அறிஞ்சு கொள்ள விரும்புறீங்க. Offering additional possibilities. If we invite him, நாம் அவனை அழைத்தால், if we invite him, who else should we consider? If we invite him, who else should we consider? அப்படின்னு அதன் அர்த்தம் என்ன? அவன் தனியே வர போற இல்ல, அவன் அழைக்கல, அவனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யாரையாவது சேர்த்து அழைக்க தான் அவர் நிச்சயமா வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். If we invite him, who else should we consider? நீ இதை செய்தால் வேறு யார் உதவக்கூடும்? நீ இந்த வேலையை செய்தா வேறு யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யக்கூடும்? If you do this, who else might help? If you do this, who else might help? எல்லாம் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Very good. If you do this, who else might help? இது திட்டமெனின், இதான் திட்டமெண்டா தொடர்புடையவர்கள் வேறு யார்? இதுல சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் வேறு யார்? If this is the plan, if this is the plan, who else is involved? If this is the plan, who else is involved? Again, if this is the plan, who else is involved? உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் வேறு யாரிடம் கேட்கலாம்? வேறு யார் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க கேட்டுக்கொள்றதுக்கு? If you need advice, ஆலோசனை தேவைப்பட்டால் வேறு யாரிடம் கேட்கலாம்? Who else could you ask? Who else could you ask? If you need advice, who else could you ask? மறுமுறை என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. If you need advice, who else could you ask? நாம் கூட்டத்தை ரத்து செய்தால் வேறு யார் பாதிக்கப்படுவர்? If we cancel the meeting, நாம் கூட்டத்தை ரத்து செய்தால், if we cancel the meeting, who else will be affected? If we cancel the meeting, who else will be affected? வாய்விட்டு சத்தமே என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. If we cancel the meeting, who else will be affected? அவன் விலகிச் சென்றால், அவன் இந்த பொறுப்பு வேணாண்டு விலகிச் சென்றால் பொறுப்பை வேறு யார் எடுத்துக்கொள்வர்? பொறுப்பை வேறு யார் எடுத்துக்கொள்வர்? அவன் விலகிச் சென்றால், if he leaves, who else will take charge? If he leaves, who else will take charge? Again, if he leaves, who else will take charge? அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் முடிவை ஆதரிக்க வேறு யார் உள்ளார்கள்? அவங்க ஒப்புக்கொள்ளல, மறக்கிறாங்க அப்படின்னா வேறு யார் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? If they disagree, who else will support the decision? If they disagree, who else will support the decision? Again, if they disagree, who else will support the decision? Questions asking for additional persons. கூட்டத்திற்கு வேறு யார் வருகிறார்கள்? அதாவது நிச்சயமா யார் வராங்கன்னு அறிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். ஒரு நிச்சயமான செயலை பற்றி வினவும் போது நாம் present continuous tense தான் எதிர்கால தேவைக்கும் பயன்படுத்துவோம். Who else is coming to the meeting? Who else is coming to the meeting? அப்படித்தான் வினவ வேண்டும். Who else is coming to the meeting? Who else will come அப்படின்னு கேட்க மாட்டோம். என்னன்னு கேட்போம்?
who else is coming to the meeting ன்னு சொன்னா நிச்சயமா வராங்க. இந்த செயற்திட்டத்தில் வேறு யார் சேர்ந்து கொள்ள போகிறார்கள், அதாவது ஜாயின் பண்ணி கொள்றாங்க. who else is joining the project, who else is joining the project. Again, who else is joining the project. இந்த பிரச்சனையை வேறு யார் தீர்க்க முடியும், வேறு யார் தான் தீர்க்க முடியும். who else can solve this problem, who else can solve this problem. விருந்திற்கு வேறு யார் அழைக்கப்பட்டார்கள், கடந்த காலத்தை பற்றி கேட்கின்றோம். who else was invited to the party, who else was invited to the party. நீங்கள் நிகழ்ச்சியில் வேறு யாரை பார்த்தீர்கள், நிகழ்ச்சியில வேறு யாரை பார்த்தீர்கள். who else did you see at the event, who else did you see at the event. Again, who else did you see at the event. இப்போ உங்களுக்கான நேரம். வேறு யார் தமிழ் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள், அவள் வந்தால் வேறு யார் அவளுடன் வரப்போகிறார்கள். இந்த செயற்திட்டத்துக்கு பொறுப்பானவர் வேறு யார். இந்த உணவை சமைக்க கூடியவர் வேறு யார், சமைக்க இயலுமானவர் வேறு யார். எங்கள் சேவையை மேம்படுத்த வேறு யார் உதவி செய்ய முடியும். Please comment your answers. Don't hesitate to comment or don't ignore the comment section. தயக்கப்படவும் வேணாம், தெரிஞ்சதானே அப்படின்னு தட்டி விட்டுட்டும் போயிடாதீங்க. If you have any doubts or any mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.